கேஸ் ஃபைல். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுக்கு நெருங்கியவர்களுடன் தொடர்புள்ள 40க்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிரப்பு நிலையங்களின் பட்டியலை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்தார். இவற்றுள் உள்ளடக்கப்பட்ட சில பெயர்கள் தொடர்பாக இவ்வாறு இன்று பதிலளிக்கப்பட்டது. அரசியல் தொடர்புடன் பெற்றுக் கொள்ளப்பட்ட நிரப்பு நிலையங்கள் எம்மிடமில்லை. எனது குடும்பத்திற்கு பெட்ரோல் நிரப்பு நிலையம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு நான் பிறப்பதற்கு முன்னர், இந்த சபையில் உள்ள சிலர் பிறப்பதற்கு முன்னர், 70 வருடங்களுக்கு முன்னர் எனது தந்தையினால் பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து 70 வருடங்களாக எமது குடும்பத்தவர்கள் அதனை நடத்தி செல்கின்றனர். கேஸ் ஃபைல். எனக்கு ஷெட் இல்லை. நான் பிறப்பதற்கு முன்னர் எனது பாட்டனாருக்கு ஒரு செட் இருந்தது. அதுவும் தற்போது இல்லை. எனது தந்தை திருமணம் செய்வதற்கு முன்னரே எனது பாட்டனாருக்கு ஷெட் இருந்தது, நான் பிறப்பதற்கு முன்னரே. எனவே எமது உறவினர்கள் தொழிலதிபர்களாக பல தொழில்களை செய்து வருகின்றனர். தயவு செய்து எங்கள் பெயரை அரசியல் தொடர்புகளாக பயன்படுத்தி வெறுப்பை ஏற்படுத்தும் செயலை செய்ய வேண்டாம். දේශපාලන සම්බන්ධතා කියලා අපේ නම ගාලා එහෙම වෛරය පතුරවන මේ ක්‍රමය කරුණාකරලා නතර කරන්න. கேஸ் ஃபைல். எனது பெயரில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று இருப்பதாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. கௌரவ சபாநாயகரே, நீங்களும் புலனறுவையை சேர்ந்த ஒருவர். எனது பெயரில் ஒரு நிரப்பு நிலையம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். புலனறுவையில் உள்ள எனது அன்பான மக்களும் எனது நிரப்பு நிலையம் ஒன்று இல்லாததை அறிவார்கள். கேஸ் ஃபைல். இதனிடையே தமக்கு சொந்தமானதாக கூறும் எரிபொருள் நிரப்பு நிலையம் 1957ஆம் ஆண்டு தனது தந்தையினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் லால் தர்மபிரிய கமகே பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 1972 இருந்த அரசாங்கம் அதனை பறித்ததாகவும் மீண்டும் 1977 உருவான அரசாங்கம் நியாயத்தை வழங்குவதற்காக தனது சகோதரருக்கு அதனை கையளித்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.